வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் திறந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் திறந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வல்லமையானவரே, எங்கள் மத்தியில் நீர் வந்து வாசம் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஏறெடுக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்குகிற தேவனாக இருக்கிற காரியத்திற்காக ஆபிரகாமை பார்த்தது போல், ஈசாக்கை பார்த்தது போல், யாக்கோப்பை ஆசீர்வதித்தது போல் எங்களை ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்காக உம்மை போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் தேவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் தேவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் தேவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் தேவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் தேவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் மகிழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் மகிழ்ந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தை வடிவில் இருந்து எங்களை வாழ வைக்கிற கிருபையின் தெய்வமே, உம்மை ஆசீர்வதிக்கிற
இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை வடிவில் இருந்து மனுவருவாகி எங்கள் மத்தியிலே நற்கருணையின் பிரசன்னத்தில் இருக்கிற உம் கிருபையை எண்ணி உம்மை போற்றி புகழ்கிறோம். வாழ்வழிப்பவராக இருக்கிறவர் நீர், வல்லமையின் தெய்வமாக இருக்கிறவர் நீர். எம் மறை மாவட்டத்திற்கு தந்திருக்கிற இந்த 4 புதிய குருக்களையும் திருத்தொண்டர்கள் 5 பேரையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் உம்முடைய பணியை செய்ய அனுப்பப்பட இருக்கிறார்கள். போகிற இடத்துல நீர் அவருக்கு நிழலாக இருந்து உம்முடைய நிழலின் கீழ் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையானவர், வல்லமையானவர், வாழ்வளிக்கிறவர், இவர்களையும் பங்கு மக்களையும் இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆராதித்து பாடுகிறோம் அப்பா. வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் திறந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் மகிழ்ந்தே 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் மகிழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் மகிழ்ந்தே 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மார்க்கு 6:2. ஓய்வு நாள் வந்தபோது இயேசு தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். சிலர் பார்ப்பதற்கு எளிமையாகவும் சாதாரணமாகவும் தோற்றமளிப்பார்கள். ஆனால் அவர்களிடம் காணப்படும் ஒரு விசேஷ திறமை அல்லது குணம் பிறரை ஆச்சரியப்பட வைக்கும். இயேசுவின் தோற்றம் பிறரை ஆச்சரியப்பட வைக்கவில்லை. ஆனால் அவரிடமிருந்து வெளிப்பட்ட வல்லமை, அவர் பேசிய வார்த்தை பிறரை ஆச்சரியப்பட வைத்தன. நமது தோற்றத்தை பார்த்து பிறர் ஆச்சரியப்படக்கூடாது. மாறாக நம்மிடம் வெளிப்படும் நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் நல்ல செயல்களும் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும். சில சூழ்நிலைகளில் நாம் நடந்து கொள்ளும் விதங்களும் பேசுகின்ற விதங்களும் செயல்படுகின்ற விதங்களும் மற்றவர்களுக்கு ஒருவிதமான அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும். இவர்களிடம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட வேண்டும். ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து இவர்களை பரிசுத்த ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் வரங்களாலும் நிரப்புவீராக. இதனால் இவர்களை பார்க்கும் ஒவ்வொருவரும் ஆச்சரியப்படட்டும். மேலும் ஆண்டவரே, இவர்களுக்கு மிகுந்த இரக்கம் காட்டி இவர்கள் கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். இவர்களுக்கு ஒரு குறையில்லாத வாழ்வை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
உயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாற. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.